மீட்கும் பொருள். அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொலியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும். மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திரும்பும் போது தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நாம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் தேவன் நம்மை புறம்பே தள்ளிவிடாமல் தம்மிடத்தில் அன்போடு சேர்த்துக் கொள்கிறார். தேவன் கிருபை உள்ளவராக இருப்பது போல நம்முடைய இருதயம் அன்பும் கிருபையும் உள்ளதாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் கிருபை நிரம்பி இருக்கும்போது நம்மால் கிருபையுள்ள தேவனை காண முடியும். தேவன் நம்மீது அன்பும் கிருபையும் மனதுருக்கமும் உள்ளவர். தேவன் நமக்கு இறங்குகிறவர். நாம் பாவத்தின் குழியில் விழுந்திருந்தாலும் வியாதி படுக்கையில் படுத்திருந்தாலும் தேவன் தம்முடைய கிருபையுள்ள வார்த்தையினால் நமக்கு விடுதலையை கட்டளையிடுகிறார். அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் என்று சொல்லுவார். பாவத்தின் சம்பளம் மரணம், மரணமே இங்கு படுகுழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வரும் நித்திய ஜீவன். தேவன் நம்மை மரணத்திற்கு விடுவிக்கும் போது நம்மை விடுவிப்பதற்கான காரணத்தையும் சொல்லுகிறார். மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவே நம்மை மீட்கும் பொருளாக இருக்கிறார். யோபு தேவனை தன்னுடைய மீட்பர் என்று சொன்னார். எலிகுவோ தேவனை நம்மை மீட்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற மீட்கும் பொருள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய மீட்பராகவும் நம்மை மீட்கும் பொருளாகவும் இருக்கிறார். அவரே நம்மை கிரயத்திற்கு வாங்குகிறவராகவும் நம்முடைய கிரயமாகவும் இருக்கிறார். அவரே ஆசாரியராகவும் செலுத்தப்படும் பலியாகவும் இருக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தையினால் தம்மை மகிமைப்படுத்துகிறார். மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் இரக்கமுள்ளவர், நீடிய கிருபை உள்ளவர், தம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து கூறி மனுஷருடைய விசுவாசம் விருத்தி அடையும் விதமாக வியாக்கியானம் பண்ண வேண்டும். தேவன் மீட்கும் பொருளை கண்டுபிடித்திருக்கிறார். மனுஷருடைய மீட்பு தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்கிறது. மனுஷரை மீட்பதற்கு கர்த்தர் ஒரு மீட்கும் பொருளை எதிர்பார்க்கிறார். மீட்கும் பொருளை எதிர்பார்ப்பவர் கர்த்தரே. மனுஷனை வியாதியில் இருந்து எப்படி ரட்சிக்க வேண்டும் என்பதற்கு கர்த்தர் மீட்கும் பொருளை தேடி பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பாவ நிவாரண பலியாக மரித்ததே தேவன் கண்டுபிடித்திருக்கும் மீட்கும் பொருளாகும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக தேவன் மனுஷருடைய வியாதியை சொஸ்தமாக்குகிறார். மனுஷருடைய பாவங்களை மன்னிக்கிறார். மனுஷகுமாரனுக்கு பூமியில் இவற்றை செய்வதற்கு அதிகாரம் உள்ளது. தேவன் நீதியுள்ளவர். ஆகையினால் அவர் மீட்கும் கிரயத்தை எதிர்பார்க்கிறார். மீட்கும் கிரயத்தை கண்டுபிடித்த பின்பு அவர் பாவ நிவாரணத்தின் ஆசீர்வாதங்களை மனுஷருக்கு அருளாமல் நிறுத்தி வைக்க மாட்டார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாவ நிவாரண பலியின் மூலமாக வரும் ஆசீர்வாதங்கள் சரீர சுகமாதல், வாலிபத்தில் இருந்ததைப் போல ஆரோக்கியம், ஜெபத்திற்கு பதில் உரை, நம்பிக்கை, நீதி, ஆத்தும ரட்சிப்பு அல்லது பாவ மன்னிப்பு, உயிர்த்தெழுதல்.